பல்லாவரம் அனகாபுத்தூரில் தெரியும். இந்த நீங்கள் பார்த்துருக்கிறீங்களே அந்த வீடுகளை, மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிரச்சனை இப்போ இல்லை, இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா. அப்போ இதே இடத்துல நின்று தான் நாங்கள் போராடி அதை தடுத்தோம், கொஞ்ச நாள் தடுத்து வச்சோம். இப்போ திருப்பி அதே பிரச்சனை. இந்த பல்லாவரத்தில் இந்த அனகாபுத்தூரில் மட்டும் இல்லை, சென்னைக்குள்ள பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுத்துன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க. புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க. இப்போ இது இப்போ இங்கே நடக்குது. அவங்க சொல்கிறதே இது நீர்நிலை பகுதியை இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்வி தான் அது, நம்ம கேட்குற சாதாரணமாக அந்த மக்களும் கேட்குறாங்க. இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது, அதை ஆக்கிரமித்து அந்த வீடை கட்டும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால், அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி, இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா, அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்ட் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா, 10 பேர் கொண்ட குடும்பம், 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது, எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேறு இடத்துல கொண்டு போய் போட்டால் அது எப்படின்னு கேட்குறேன். இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்கள கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடணும். உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில் தான் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்பு, பல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்கிறீங்களே. கடற்கரையில் 4 சமாதி இருக்குது, அதை யார் இடிக்கிறது? அது ஆக்கிரமிப்பா இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு. ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கீங்களே. கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு. MMDA காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காட்டுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.